என்னடா பூட்டியிருக்கானுங்க? கால் பண்ணி எடுக்காதப்ப நினச்சேன். இந்த வெங்காயத்தை தான் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சொன்னேன். சரி திருப்பி போகலாம். என்னாச்சுடா? டேய் பட்டானே, மெயின் ரோடு வந்தானும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே நானும் கூட போட்டா? மூடிட்டு நில்லு. போய் கிழிச்ச. ஹலோ, பஞ்சர்லாம் பார்க்குறதில்ல. இல்லை அண்ணே பஞ்சர்லாம் பார்க்க வரலண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கே வந்திருந்தானுங்க, அதான் கால் பண்ணேன். யாரு? ஆதி விக்கினா அங்கே இருக்கானுங்களா? அண்ணே அந்த பசங்களோட ஃப்ரெண்ட். ஹலோ அண்ணா. தாசு, லைனில் இருக்கீங்களா? ஹலோ அண்ணா. நீ எங்கே இருக்க? அண்ணா நான் இந்த மண் ரோட்டில் தானே இருக்கேன். நேராப்பா, இங்கே தான் இருக்கானுங்க. சரிண்ணா. அந்த நாயை தேடி ஒரு எலும்பு துண்டு வந்துட்டுருக்கு. கேட்ட தரடா. அண்ணே பசங்க எங்கண்ணே இருக்கானுங்க? அண்ணே 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 என்ன அடிக்கிறீங்க? யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? அண்ணே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலண்ணே. டேய், ஏது மாதிரி நடிச்ச இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு கொன்று. அண்ணே என்னடா வேணும்? அண்ணே நீங்க உண்மையிலே என்ன கேக்குறீங்க புரியலண்ணே. அண்ணே சத்தியமா சொல்றேண்ணே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலண்ணே. அடிச்சு கொன்றும். ஏற்கனவே வண்டியில் இருந்து பெட்ரோல் எடுத்த? அண்ணே நான் எங்கண்ணே உங்க பைக்ல இருந்து பெட்ரோல் எடுத்தேன்? நான் பஞ்சர் பார்க்க போயிட்டு நான் சத்தியமா உங்க பைக்ல இருந்து பெட்ரோல் எடுக்கலண்ணே. போய் சொன்ன இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு கொன்றும். அவன் ஃபோன் பண்ணி கேட்டப்ப எடுத்துன்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ இல்லைன்றா. என்ன விளையாடுறீங்க? யாருண்ணே எனக்கு ஃபோன் பண்ணா? அவங்களோட பஞ்சர் ஓட்டிருந்தால அவன் தான்டா. அண்ணே அவர் எனக்கு ஃபோனே பண்ணலண்ணே. நான் சத்தியமா உங்க பைக்ல இருந்து பெட்ரோலே எடுக்கலண்ணே. உன் ஃபோன் யாரா ஃபோனா? யாரா இது? அண்ணே அது நறுக்குண்ணா. அண்ணே இப்போ வரும்போது கால் பண்ணாருண்ணே. டைம் வேணா பாருங்கண்ணே. யாரா இருக்கணும்? உங்கள பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தா அவன் தானே? அவர் இல்லைண்ணே, அவர் பேர் பட்டாணிண்ணே. டேய் சரி, ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? அண்ணே டீ வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம், சீக்கிரமா வாடான்னு சொன்னார்ண்ணே. டேய் அண்ணே என்னாச்சுண்ணே? முகத்தில் என்னென்ன காயம்? டேய், தோப்பில் அந்த 3 பேர் இருந்தாங்களே, அவங்க யாரா? அண்ணே ஓனருக்கு தெரிஞ்சவங்கண்ணே. ஓனருக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாண்ணே. அப்போ அவங்க ஓனர் இல்லையா? இல்லைண்ணே. எங்கடாவா ஓனரு? அண்ணே ஏதோ கோயிலுக்கு போயிருக்குதோ சொன்னாங்கண்ணே. யாரா சொன்னா? அவங்க தானே சொன்னாங்க. இப்போ தெளிவாக ஒழுங்காக சொல்ல.
அடிச்சு கொன்றும். அண்ணா நான் சத்தியமாக உண்மையை தானே சொல்கிறேன். நேற்று காலைல அவங்க கார் பஞ்சர் ஆயிடுத்துன்னு எங்கள் தோப்புக்கு வந்தாங்கண்ணே. அவங்கள தவிர காருக்குள்ளே ஒரு அண்ணன் படுத்துட்டு இருந்தாருண்ணே. டேய் என்ன பார்க்குற? இல்லை இல்லை சும்மா. போய் பஞ்சர் ஓடுறப்படா. சரிண்ணா. சரி நானும் கார் டயரை கட்டி பஞ்சர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேண்ணே. வந்தவங்கெல்லாம் பின்னாடி ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு போங்கண்ணே. அதுக்கப்புறம் நானும் வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டேண்ணே. அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா இவங்க தானே இருந்தாங்க. ஓனர் எங்கேன்னு கேட்டேன். கோயிலுக்கு போயிருக்காரு, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்கண்ணே. நானும் எதுவும் கேட்டுக்காம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேண்ணே. அதே பரா முன்ன பின்ன தெரியாது அவன்கிட்ட இடத்த பார்த்து சொல்லிட்டு அந்த கோயில் கிளம்பி போயிருப்பான். இல்லைண்ணே, ஓனர் அவங்க சொந்தக்காரங்களாம் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாராம். அதனால தான் அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு போனதாக சொன்னாங்கண்ணே. இதை நீ நம்புற? ஏண்ணே? ஏய், இவ்வளோ நாள் கடையில் வேலை பார்க்குறேன், உங்ககிட்ட கூட சொல்லாமல் அந்த கோயில் கிளம்பி போயிருப்பான். அப்போ நேற்றுலேருந்து அவனுக்கு இங்கே தான் இருக்கானுங்களா? வெளியே எங்கேயும் போகலையா? இல்லைண்ணே, நேற்று காரில் ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு மதியம் போல் இங்கே வந்துட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் இங்கே தானே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்ததுலேருந்து நான் தானே அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்டா? அண்ணே, அவனுக்கு 3 பேர் அநியாயத்துக்கு டீ குடிக்கிறானுங்கண்ணே. நேற்றுக்கும் இன்றைக்கி நான் பஞ்சர் பார்க்க வெளியே போனதை விட அவங்களுக்கு டீ வாங்க வெளியே போனது தானே அதிகம். இப்போ கூட பஞ்சர் பார்க்க தானே போனேன், கையில் ஃப்ளாஸ்க்கு கொடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்கண்ணே. என்னாச்சுண்ணே? ஏதோ பிரச்சனையாண்ணே? ஏண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க? இப்போ வரைக்கும் இதெல்லாம் யார் நடக்குதுன்னு எனக்கு தெரிலடா. என் வண்டியிலேருந்து பெட்ரோல் வர எடுத்துட்டானுங்க. கேட்டதுக்கு நீ தான் எடுத்தேன்னு சொல்கிறானுங்க. நானா? விக்கி ஃபோன்லேருந்து பேட்டரி வேறையே காணும், அவனையும் காணும். அவனை தேடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என் ஃபோனை வேறைய உடச்சிட்டான். எதுக்குன்னு எனக்கு புரியலடா. அப்புறம் நான் காட்டுக்குள்ளே பூந்து ஓடி வந்துட்டேன். அப்போ தான் உன் பைக் சத்தம் கட்டிச்சு. எனக்கு இருந்த கோவத்துக்கு நீ அவன் நாள் நினச்சவன் அடிச்சிட்டேன்டா. சாரிடா. இல்லை பரவாயில்லண்ணே. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா. தோப்பில் அவனுங்களுக்கு கேட்காம குளிச்சதுக்கா ஃபோட்டோ எடுத்துக்குமா இப்படி சண்டை போடுவானுங்க. விக்கி வேற எங்கே போனான்னு தெரிலடா. டேய், தோப்புக்குள்ள ஒரு குடிசை இருக்குல்ல, அதேண்டா பூட்டியா இருக்கு. அதில் பழைய வண்டிங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் தானே கிடக்கு. நாங்கள் வந்திருந்தா அதை யாரும் திறக்கவே இல்லையா? இல்லைண்ணே, நேற்று வரைக்கும் அது திறந்தா இருந்துச்சு. இன்றைக்கி தான் இவங்க வந்ததுலேருந்து அதை பூட்டி வச்சுருக்காங்க. ஏண்ணே என்னாச்சுண்ணே? டேய் ஃபோனுக்கு வரும். இந்தாங்க. அண்ணா யாருக்குண்ணே ஃபோன் பண்ணுறீங்க? போலீஸ்க்கு. போலீஸ்க்கா? அண்ணா என்னண்ணே, எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாண்ணே? அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் எதுக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு சொல்லாமல் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு பைக்கை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட உள்ளே இருக்கவங்களுக்கு பேப்பர் பண்ணான்னு எவ்வளோ செலவு பண்ணீங்க? நான்லாம் யார் ஃபோன் பண்ணாலும் ரெண்டாவது ரிங்லேயே ஃபோன் எடுத்துருவேன். என்னண்ணே எடுக்கலையா?
அண்ணே உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராருன்னு சொன்னீங்களே, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்கண்ணே. டே புகழ் எங்கடா இருக்கா? நான் அந்த மொட்டோல் தான் இருக்கேன். அவன் ஆல்ரெடி தோப்பில் தாண்டா இருக்கான். உன் ஃபோனுக்காக தான் வெயிட்டிங். உன் ஃப்ரெண்டுங்க எங்கே இருக்கான்னு தெரியாமல் நீ பாட்டு ஓடி போயிட்ட. இப்போ இன்னொருத்தனை வந்து மாட்டிக்கிட்டான். அப்போ நீ இங்கே தானே வரணும். எங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நாங்கள் என்னங்க பண்ணோம்? எதுங்க இப்படி பண்றீங்க? டேய், அதை சொல்கிறதுக்குள்ளே தான் பிச்சுக்கிட்டு நீ பாட்டு ஓடி போயிட்டியே. பையில் நகையெல்லாம் வச்சுருக்க. பவுண்ட் ரேட்டு குறைஞ்சிச்சா என்ன? எல்லாத்தையும் இங்கே போட்டு ஓடிட்ட. டேய், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயும் அந்த டீ வாங்க போனோம்னா இங்கே இருக்கணும். உங்கள் 2 பேரில் ஒருத்தன் இல்லாட்டியும் இங்கே இந்த 2 பேருமே இருக்க மாட்டானுங்க. என்ன புரிஞ்சுதா? இல்லைண்ணா வரேண்ணா. பசங்களை எதுவும் பண்ணிட்டாதீங்கண்ணா. டேய் தீனா, அண்ணே நான் ஃபோன் பண்ணி லேட் ஆனதுமே எனக்கு டவுட் ஆச்சு. ஒன்று நீ லாரியில் அடிபட்டு செத்துருக்கணும், இல்லாட்டினா அந்த நாய் கையில் மாட்டியிருக்கணும். நான் நினச்சேன் அவனை கூப்பிட்டான். யாரா மகாதேவன்? அண்ணா அது என் அப்பாண்ணா. ரொம்ப நல்லதாக போச்சு. நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தில் இங்கே வர. கொஞ்சம் லேட்டானாலும் உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர வைப்பேன். இல்லைண்ணா நானே வரேண்ணா. அண்ணே என்னண்ணே இப்படி பேசுகிறாரு? அண்ணே அங்கே எனக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குண்ணே. அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறது?